நம்ம எல்லாரும் மேட் இன் சைனா ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசியிருப்போம். அதை பற்றி கேட்டிருப்போம். கிட்டத்தட்ட எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக மேட் இன் சைனா ப்ராடக்ட்ஸ் இருக்கும். சொல்லப்போனால் உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லேயும் மேட் இன் சைனா ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சைனா தன்னுடைய ப்ராடக்ட்ஸை கொடுக்குற கெப்பாசிட்டி, அவங்களுடைய எக்கானமி, அவங்களுடைய செயல்திறன், அது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைனாவுடைய எக்கானமியை ஒரு ஓவர்வியூவில் பார்த்துடலாம். உலகத்திலேயே யூஎஸ்ஏவுக்கு அடுத்து சைனாவுடையது தான் மிகப்பெரிய எக்கானமி. அவங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், 13,37,000 US டாலர்ஸ். இந்தியாவுடைய ரேங்கிங் மிகப்பெரிய எக்கானமியில் 5வது. ஆனால் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் ஜிடிபி ரேங்கிங் போட்டு பார்த்தோன்னா சைனா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய எக்கானமி. செகண்ட் யூஎஸ்ஏ, தேர்ட் இந்தியா. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா என்னென்னா, ஒரு நாட்டுடைய கரன்சியுடைய பவரை செக் பண்ணுறது, இல்லைனா அந்த நாட்டின் கரன்சியுடைய வாங்கும் திறன், அதாவது பர்ச்சேசிங் பவர். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஒரு புக்கோட விலை $4 வச்சுப்போம். அதே இந்தியாவில் ஆக்சுவல் எக்கானமியில் 4x75 = 300 ரூபீஸ்க்கு விற்கணும். ஏன்னா $1 = 75, அதனால் 4x75 300 ரூபீஸ்க்கு விற்கணும். ஆனால் இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி $100 விற்பாங்கன்னு வச்சுப்போம். அப்போது $1 ப்ராடக்டை $1 வாங்கணுன்னா அதே ப்ராடக்டை இந்தியன் ருப்பி கணக்கில் 25 ரூபீஸில் வாங்கலாம். இதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இந்த மாதிரி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, காஸ்ட் ஆஃப் லிவிங்கெல்லாம் போட்டு பார்க்குறதுனால நம்மளுடைய ருப்பியோட வேல்யூவாக இருக்கட்டும், இல்லை மற்ற கண்ட்ரியோட வேல்யூவாக இருக்கட்டும், டாலருக்கு முன்னாடி ஏறுது. அதனால தான் நாமினல் ஜிடிபியில் ஃபிஃப்த்து பிளேஸில் இருந்த இந்தியா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் 3rd பிளேஸில் வருது. அதனால தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை ஒரு நல்ல க்ரைட்டேரியா எடுத்துக்கிறாங்க. அதனால தான் சைனாவுடைய பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி யூஎஸ்ஏவோட மிகவும் அதிகமானது. அதனால தான் அமெரிக்காவோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் சைனாவுடைய எக்கானமி தான் மிகப்பெரிய எக்கானமி. அது மட்டும் இல்லாமல் பர் கேபிட்டா ஜிடிபியில் சைனா 67th ரேங்க் இருக்குது, இந்தியா 69th ரேங்க் இருக்குது. இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அதாவது 2020 எஸ்டிமேஷனில் எடுத்திருக்கேன். அதை விட்டு போனால் சைனா கிட்ட வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேங்கிங் செக்டார் இருக்குது. அவங்களுடைய பேங்க்குடைய மொத்தம் சொத்து கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி ரூபாய். அந்த 4 லட்சம் கோடி ரூபாயில் 27 லட்சம் கோடி ரூபாய் வெறும் டெபாசிட்ஸ்லேயே இருக்குது. அவங்களுடைய ப்ரைவேட் செக்டார் அவங்களுடைய எக்கானமிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதாவது 60% ஆஃப் ஜிடிபி ப்ரைவேட் செக்டார்லேருந்து தான் வருது. வெளிலேருந்து இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வெளிலேருந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை சைனாலேயே இருக்கிற பிஸ்னஸ்மேன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரைவேட்காரங்க 60% ஆஃப் சைனாஸ் ஜிடிபியை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு புதிய விஷயங்கள், இல்லைன்னா புதிய ஏதாவது இன்னோவேஷன்ஸ், அதில் 70% ப்ரைவேட் செக்டார் தான். 80% ஆஃப் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை வாய்ப்புகளை 80% அவங்க தான் கொடுக்குறாங்க. இப்போ வர்ற புது ஜாப்ஸில் 90% ப்ரைவேட் செக்டார் கிட்டேருந்து தான் வருது. சைனா கிட்டத்தட்ட 23 லட்சம் கோடி US டாலர்ஸ் மதிப்பில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. அதில் மெயின் கோல் அண்ட் மினரல்ஸ், சில நேச்சுரல் கேஸஸும் இருக்குது. சைனாவுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 2018 இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி 65.7%. அதாவது 39% கிரேட்டர் தேன் இந்தியாஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 49 பாயிண்ட் சம்திங் வருது. அவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3.8%. இன்னும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி போடுறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி போடுறாங்க, ஒர்க் ஃபோர்ஸ், அதை பற்றி வீடியோன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போது சைனாவுடைய அக்ரிகல்ச்சர் செக்டார் பற்றி பார்ப்போம். இந்த சைனாவுடைய அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ஹைலைட்டே அங்கே வேலை பார்க்குற மக்கள் தான். கிட்டத்தட்ட 30 கோடி பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க.
இந்த நம்பர் எவ்வளோ பெருசுனா, அமெரிக்கா, சைனா, இந்தியாவை விட்டு மற்ற எந்த நாட்டுடைய மொத்த ஜனத்தொகையும் 30 கோடி கிடையாது. அப்போ நான் எவ்வளோ பெரிய நம்பருன்னு பாருங்கள். 30 கோடி வெறும் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் வேலை பார்க்குறாங்க சைனாவுடையது. அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட், அவங்களுடைய டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில் அக்ரிகல்ச்சர் மட்டும் 26% எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்குது. 10% ஆஃப் ஜிடிபியை அக்ரிகல்ச்சர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அவங்கக்கிட்ட ஆனால் அவ்வளோ மக்கள் வேலை பார்க்குறாங்க, அவ்வளோ ஜிடிபிக்கு அது அவ்வளோ 10% கொடுக்குதுன்னா, ஆனாலும் அவங்களுடைய ஏரபிள் லேண்ட், அதாவது கல்டிவேபிள் லேண்ட், விவசாயத்துக்கு உகந்ததான நிலம் வந்து வெறும் 10% தான். அவங்களுடைய டோட்டல் சைனா ஏரியாவில் 10% தான் நம்மளால் வயல்களை விளைக்கவே முடியும். ஆனால் அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் செக்டார் 20% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கிட்டத்தட்ட 75% ஆஃப் சைனாஸ் கல்டிவேட்டட் ஏரியா, அதாவது இந்த 10%ல் 75% அந்த 10% லேண்டில் 75% எல்லாமே ஃபுட் க்ராப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் ரைஸ், வீட், பேர்லி, அந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு தான். கேஷ் க்ராப்ஸை ஃபீல் பண்ண மாட்டாங்க. மற்ற வயல்களை அந்த மீதமுள்ள 25% தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்துலேயே மிகப்பெரிய ரைஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்குறது சைனா தான். கிட்டத்தட்ட 200 மில்லியன் டன்ஸ் ரைஸை வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக இருக்கட்டும், அவங்களுடைய சீரியல்ஸ், உலகத்தில் இருக்கிற வெஜிடபிள்ஸில் 50% வெஜிடபிள்ஸ் சைனாலேருந்து தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் உலகத்துலேயே லார்ஜஸ்ட் மீட் அண்ட் எக் ப்ரொடியூசர், மில்க் ப்ரொடியூசர், பார்க் ப்ரொடியூசர் எல்லாமே சைனா தான். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், 42.55 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பார்க் 2019 மட்டும் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கும் கன்சியூம் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர்லேயும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சைனாவுடைய ஃபிஷ் ப்ரொடக்ஷன் உலகத்துடைய ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் 1/3 பங்கு. அவங்களுடைய ஆக்வாகல்ச்சர் ப்ரொடக்ஷன் உலகத்துலேயே ரொம்ப பெரியது. உலகத்துலேயே அவங்க தான் ஆக்வாகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் ரொம்ப பெருசாக இருக்காங்க. இந்த டேபிளில் பாருங்கள், பார்க் மட்டும் கிட்டத்தட்ட 45% வேர்ல்ட்ஸ் டோட்டல் ப்ரொடக்ஷனில் 45% சைனா மட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் க்ராப்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் 18%, ரைஸில் 26%, காட்டனில் 34%, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனை கொடுத்துருக்காங்க. பீஃபில் இருக்கட்டும், மில்க்கும் எக்கும் பாருங்கள். எக்ஸ் பாருங்கள் 38%, மில்க் 6% தான். அவங்க உலகத்துலேயே டோட்டல் ப்ரொடக்ஷனில் 6% சைனாலேருந்து தான் போகுது. அந்த டேபிள் தான் இது. இப்போது உங்களுக்கு வேணால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைனாவுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டார். கிட்டத்தட்ட நம்ம எல்லோரும் சைனாவுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டார் பற்றி கேட்டிருப்போம். அதான் மேட் இன் சைனா ப்ராடக்ட்ஸ். கிட்டத்தட்ட நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் உள்ளே இருக்கிற பார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரானிக் டிவைஸ் வெளில இருக்கிற மவுஸாக இருக்கட்டும், மானிட்டராக இருக்கட்டும், இல்லை அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றாவது சைனாலேருந்து வரும். உலகத்துடைய டோட்டல் மேனுஃபேக்சரிங்ஸ் அவுட்புட்டில் 28% சைனாவே கொடுத்துருக்காங்க. உலகத்துலேயே அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுற எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் அது சைனா தான். அது 2010 அமெரிக்கா இருந்தது. அதுக்கப்புறம் சைனா அந்த பிளேஸை எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் அவுட்புட் 2018 மட்டும் 4000 பில்லியன், அதாவது 4 ட்ரில்லியன் கணக்கில் போகுது. 4 ட்ரில்லியன் US கிட்டத்தட்ட 12.5%. 2017
வெறும் 12.5% இன்க்ரீஸே ஆகிருக்கு. அவங்களுடைய ஜிடிபியை கிட்டத்தட்ட 40% மேனுஃபேக்சரிங்கே கொடுக்குது. எல்லோரும் கேள்விப்பட்டிருக்க சாம்சங், ஆப்பிள், அடிடாஸ், ஐபிஎம், எல்ஜி எலக்ட்ரானிக், கேனான், இங்கே இருக்கிற நான் கீழே போட்டிருக்க எல்லா கம்பெனியுமே அங்கே தான் அவங்களுடைய 60 to 70% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து சைனாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே லேபர் காஸ்ட் கம்மி, அங்கே ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கம்மி. அதாவது அங்கே பிஸ்னஸ் ரொம்ப சுலபமாக பண்ணலாம். கவர்மெண்ட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். ஏன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன்றதை போக போக வீடியோட லாஸ்ட் எண்டில் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், வேர்ல்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒவ்வொரு நாடும் கொடுத்துட்ருக்கு, இல்லை எவ்வளோ அமௌண்ட்லன்னு எல்லாம் இந்த டேபிளில் இருக்குது பாருங்கள். சைனா 4 ட்ரில்லியன், உலகத்துலேயே ஃபஸ்ட், செகண்ட் யூஎஸ், தேர்ட் ஜெர்மனி, ஃபோர்த் ஜப்பான், ஃபிஃப்த்து சவுத் கொரியா, சிக்ஸ்த்து நம்ம கண்ட்ரி இந்தியா இருக்குது பாருங்கள். ஏஷியா மட்டும் 52%, அதில் கிட்டத்தட்ட 30 to 60%. ஏஷியாவில் 60% மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் சைனா தான் இருக்கும். உலகத்தில் 28%, முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். 28% ஆஃப் குளோபல் மேனுஃபேக்சரிங் அவுட்புட். சைனாவில் கிட்டத்தட்ட 60% அவங்களே கொடுப்பாங்க. இந்தியா 6th இடத்துல இருக்குது. சைனாக்கு அடுத்து அமெரிக்கா தான், 2.3 ட்ரில்லியன் US சைனா ஃபஸ்ட்டு. அவங்கள பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். தேர்ட் வந்து ஜப்பான் இருக்குது. டாப் 5ல் 3 வந்து ஏஷியாவில் 3 கண்ட்ரி ஏஷியன் கண்ட்ரிஸாகவே இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரானிக்ஸில் சைனா எவ்வளோ எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷன்ஸில் சைனா எவ்வளோ முன்னாடி போயிருக்காங்கன்னு. கம்ப்யூட்டர் சேல்ஸ் மட்டும் சைனாவில் அதிகமாக கம்ப்யூட்டர் சேல் பண்ணது, எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், தான் கண்ட்ரியில் சேல் பண்ணதாக இருக்கட்டும், சைனா தான் உலகத்துலேயே. கிட்டத்தட்ட $142.2 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டோட்டல் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கள்ல, அமெரிக்காவிலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வரும் வேறு நாட்டுக்கு, ஜெர்மனிலேருந்து வரும், இட்டாலியிலேருந்து வரும், டோக்கியோலேருந்து வரும், ஜப்பான்லேருந்து வரும். அதில் 40.9%, கிட்டத்தட்ட 41% சைனாலேருந்து தான் மற்ற எல்லா நாடுக்கும் போகுது. அவங்களுடைய குளோபல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும். உலகத்திலேயே மிகப்பெரிய குளோபல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. பிரிட்டிஷ் இந்தியாவை காலனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில். இப்போது சைனா ஃபஸ்ட் பிளேஸ் வந்துடுச்சு. அவங்க கிட்டத்தட்ட $161 பில்லியன் கணக்கில் கிளாத்திங்கை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸை பாருங்கள், எலக்ட்ரிக்கல் மெஷினரி, எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஃபர்னிச்சர், டாய்ஸ், ஆட்டோமொபைல், இந்த மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், ரொம்ப முக்கியமான மொபைல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், கேஸ், பேக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மேஜர் ப்ரொடியூசர் சைனா தான். உலகத்துலேயே இவங்க தான் ஃபஸ்ட் ரேங்கிங்கில் இருக்காங்க. அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக சைனாவுடைய சர்வீஸ் செக்டார், அவங்களுடைய இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் மேலே, ஆனால் சர்வீஸ் செக்டாரில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்களுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறது 50% இவங்களுடைய சர்வீஸ் செக்டார் தான். முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுடைய பேங்கிங் செக்டார் உலகத்துலேயே மிகப்பெரியது. அந்த சர்வீஸ் இதுவும் சர்வீஸ் செக்டாரில் தான் வரும். அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டாக இங்கே இருக்குது பாருங்கள், பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ஆஃப் சைனா. அது என்னென்னா ஆஃப்ரிக்காவும் சைனாவும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ரோடு இனிஷியேட்டிவை இது பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து 15.4% அவங்களுடைய டோட்டல் ட்ரேட் இருக்குங்கள, சர்வீஸ் ட்ரேட், அதில் 15% அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்க லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சர்வீசஸும் கூட. அதாவது அவங்களுடைய கம்பெனிஸாக இருக்கட்டும், அந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சர்வீசஸை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது சைனா இருக்கிற கம்பெனி போய் மற்ற நாடுகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுவாங்க. வெறும் ப்ராடக்ட்ஸை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் எக்ஸ்போர்ட் கிடையாது, சர்வீஸஸும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சைனா பண்ணுற மாதிரி.
உதாரணத்துக்கு சைனா போய் பாகிஸ்தானில் ரோட் கட்டுறதா இருக்கட்டும், பார்ட்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஏர்போர்ட்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், அது கூட ஒரு வகையில் எக்ஸ்போர்ட் தான். இப்போது ஏன் இது